இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படம் 2014ல வெளிவந்த ஒரு நார்வேயன் ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேரு லியா. இதோட கன்டென்ட் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அப்பா கூட பிசினஸ் மீட்டிங்காக வந்த லியா அங்க இந்த கார்ப்பரேட் வேர்ல்டோட அசிங்கமான மறுபக்கத்தை சந்திக்க நேரிடுது. கடைசியில நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறா. உண்மையிலே அவளோட முடிவை எந்திரிச்சு நின்னு கைத்தட்ட தோணும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமை முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க இந்த படம் என்னங்கிறத பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் 19 வயசான நம்ம படத்தோட ஹீரோயின் லியாவை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா கூட ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கா. அவங்க அப்பாவுக்கு ஃபேமிலினா தன்னோட பொண்ணு மட்டும்தான். அதனால எங்கே போனாலும் தன் பொண்ணையும் கையோட கூட்டிட்டு போகிறது அவருக்கு வழக்கம். அப்படித்தான் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலிங் நடக்க போகுது. மல்டி மில்லியன் அளவுக்கு ஆர்டர்ஸ் அவருக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. லியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட அந்த மீட்டிங்க்கு வரேன் அப்படின்னு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறா. ஆனால் அவர் அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. அந்த மீட்டிங்க்கு பெரிய ஆளுகளாக வருவாங்க, அதனால நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணுறாரு. நான் டை கட்டணுமா அப்படின்னு பொண்ணுகிட்ட கேட்குறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பொண்ணுகிட்ட கேட்டு தான் அவர் பண்ணுறாரு. பொண்ணும் அப்பா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு டையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பிஸ்னஸ் டீலிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக அப்பா எல்லா ஏற்பாட்டோட வந்திருக்காரு. பொண்ணுகிட்ட சொல்லிட்டு மீட்டிங் கிளம்புறாரு. போகிறதுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. ஆனால் இந்த பொண்ணு எத்தனை நேரம் அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும். அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறா. அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கிறா. இருந்தும் அவளுக்கு டைம் போக மாட்டேங்குது. குளிச்சுட்டு கிழிச்சிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ரூமை விட்டு கீழே வர்றா. ஹவுஸ் கீப்பிங்க்கு ஃபோன் பண்ணால் அவங்களே தண்ணி பாட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் எத்தனை நேரம் தான் அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை சுற்றி பார்க்குற நோக்கத்தில் கீழே வர்றா. அந்த ஹோட்டலோட பிரம்மாண்டத்தை பார்த்து அசந்து போயிடுறா. வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு ரூமுக்கு திரும்புறதுக்காக லிஃப்ட்ல ஏறுறா. அப்பதான் வேக வேகமா ஒரு ஆள் அந்த லிஃப்ட்டுக்குள்ள வரான். அவனுக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். கையை நீட்டி அவனோட ஃப்ளோர் நம்பரை ப்ரெஸ் பண்றான். ஆனா அப்படி அவன் ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவன் கை லியாவோட மார்பிள படுது. அவன் இன்டென்ஷனலா அவளோட மார்பை உரசணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது லியாவுக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு லியாவை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். லியா பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனால் உள்ளுக்குள்ளே அவள் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறா. ஒரு பபுள்கம் எடுத்து வாயில் போட்டு அந்த அன்ஈஸியை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. இதையெல்லாம் பக்கத்தில் நின்று அவள் பண்ணுற ஒவ்வொன்றையும் அந்த ஆள் ரசித்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு லியாவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போகுது. இப்போ அவனோட ஃப்ளோர் வர லிஃப்ட்டை விட்டு வெளியே போகிறான். இவன் கண்டிப்பாக நம்மளை திரும்பி பார்ப்பான் அப்படின்னு லியாவுக்கு தெரியும். அதே மாதிரி அவள் எதிர்பார்த்த மாதிரியே இவளை திரும்பி ஒரு லுக்கு விட்டுட்டு போகிறான். வாட்டர் பாட்டிலோட ரூமுக்கு வந்த லியா அவங்க அப்பா ஆல்ரெடி ரூமில் இருக்கிறத பார்க்குறா. ஏன் வெளியே போனேன், நான் தான் அவனை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனே அப்படின்னு அவங்க அப்பா கோவிச்சுக்கிறாரு. ஏன்னா அவர் லியாவை எங்கேயும் தனியாக வெளியே விடவே மாட்டார். அந்த அளவுக்கு பொத்தி பொத்தி தன்னோட பொண்ணை பார்த்துக்குவார். ஆஃப்டர் ஆல் அவருக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரே துணை இந்த பொண்ணு மட்டும்தான். பொண்ணும் சாரி சொல்ல சரி பரவாயில்ல அப்படின்னு அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கு, சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வா போகலாம் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் டீல் என்னாச்சு அப்படிங்கிற கவலை தான். இதை அவங்க அப்பா கிட்ட கேட்கவும் அவர் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காரு. அதுலேயே இந்த பிஸ்னஸ் டீல் அப்பாவுக்கு கிடைக்கல அப்படின்னு பொண்ணுக்கு புரியுது. ஆனால் அப்பாவோ நம்ம பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் டீல் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அது ஆக்சுவலாக ஒரு டின்னர் பார்ட்டி. அந்த பார்ட்டியில் லியாவுக்கு ஒருத்தர் அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான் என்னோட பிஸ்னஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பார்த்தோன்னே லியாவுக்கு ஆச்சரியம். ஏன்னா இந்த ஆளை ஏற்கனவே லியா லிஃப்ட்டில் மீட் பண்ணியிருக்கா. அவன் பேர் கிறிஸ்டின். இப்போ பரஸ்பரம் 2 பேரும் அறிமுகமாயிக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கிறிஸ்டினை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாரு பேசுறதுக்கு. திரும்பி வரும்போது டீலோட வாங்கப்பா அப்படின்னு லியா சொல்லி அனுப்புகிறா. தனியாக இருந்த லியாவும் அங்கே இருக்கிற மற்ற கெஸ்ட்டுகளுக்கு கூட மிங்கிள் ஆகிறா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவள் கண்ணெல்லாம் அவங்க அப்பா மேலே தான் இருக்குது. தூரத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அவங்க அப்பாவையும் கிறிஸ்டினையுமே பார்த்துட்டு இருக்கா. அவங்க ஏதோ ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்டின் அங்கேருந்து போக அவங்க அப்பாவை நோக்கி வரா. டீல் ஓகேவாப்பா அப்படின்னு யதார்த்தமாக தான் இந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து கேட்டிருப்பா. ஆனால் அந்த பிஸ்னஸ் டீல் இன்னும் தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த கோபத்தில் அவங்க அப்பாவும் பொண்ணுகிட்ட கோபமாக கத்துறாரு. ஆமாம் அந்த பிஸ்னஸ் டீல் கிடைக்கல, இப்போ என்னங்கிற, நீ எனக்கு வாங்கி கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி பொண்ணுகிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு அந்த பக்கம் போகிறாரு. இத்தனை வருஷத்தில் தன்னோட அப்பா இந்த மாதிரி கோவப்பட்டு அவள் பார்த்ததே இல்லை. ஒரு சின்ன அதிர்வுக்கும் கூட லியா தாங்க மாட்டா.
அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் சுற்றி இருக்க அவங்க அப்பா கோவப்பட்டதுக்கு லியாவால் தாங்கிக்க முடியல. மனசுடைஞ்சு போன லியா அந்த ஹோட்டலோட டெரஸுக்கு வரா. அங்கே பார்த்தா ஆல்ரெடி கிறிஸ்டின் ஒரு தம் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. லியா இங்கே வந்தது அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கு. ஏன் உனக்கு இந்த பார்ட்டி பிடிக்கலையா அப்படின்னு கேட்க அவள் பதில் எதுவும் சொல்லாமல் கண்ணீரை தொடச்சிக்கிறா. உன் அழுகைக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்கவும், நாங்கள் இதுக்கு முன்னாடி நியூசிலாண்டில் இருந்தோம், அதுதான் எங்கள் பூர்வீகம். ஆனால் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாம் சுவிட்சர்லாண்ட் இருக்கிறதால நாங்கள் இங்கேயே மூவ் ஆயிட்டோம். அவரு கூட பல இடங்களுக்கு நான் பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் எங்கள் அப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதா பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அடிக்கடி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறனால நீ லோன்லியாக ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கிறிஸ்டின் கேட்குறாரு. இந்த ட்ராவலிங்கில் நான் பல புதுமுகங்களை மீட் பண்ணுறேன், அதனால் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணல அப்படின்னு அவள் சொல்கிறா. லியா பேச பேச வெச்ச கண்ணு வாங்காமல் அவளவே பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த கிறிஸ்டின் நினச்சாருன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும். ஏன்னா இவர் தான் அந்த கம்பெனியோட பர்ச்சேஸ் ஹெட்டு. ஸோ எல்லா முடிவும் இவர் கையில் தான் இருக்குது. இந்த சமயத்தில் தான் கிறிஸ்டின் அவரோட மஃப்ளரை எடுத்து லியாவோட கழுத்தை சுற்றி போட்டு விடுறாரு. ரொம்ப குளிருது, போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கும்போதெல்லாம் அந்த கிறிஸ்டின் அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது லியாவுக்கு பிடிக்கல. இருந்தாலும் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருக்கா. சரி நான் கிளம்புறேன், எங்கள் அப்பா என்னை தேடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மஃப்ளரை கழட்டி கிறிஸ்டின் கையில் கொடுத்துட்டு கிளம்புறா. இப்போ அடுத்த ரவுண்டு கார்ப்பரேட் மீட்டிங் ஆரம்பிக்குது. இந்த மீட்டிங்கில் அப்பா கூட லியாவும் வந்திருக்கா. ஆக்சுவலாக அவங்க அப்பா ஒரு கார்ப்பரேட் மேனுஃபேக்சரர். கிறிஸ்டின் அவருக்கு ஆர்டர் கொடுத்தாருன்னா இன்னும் கார்ப்பரேட் விலையை குறைச்சி கொடுக்குறதா அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிமாட்டு ரேட்டுக்கு கேட்குறாரு. லியாவோட அப்பாவும் அவர் ஆஃபர் பண்ணுற ப்ரைஸு ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு கிறிஸ்டின் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கிறிஸ்டினோட கவனமெல்லாம் வேற ஒரு பக்கம் இருக்குது. அது அந்த அழகிய லியாவோட பக்கம். என்னதான் அவரோட வாய் பேசினாலும் அவரோட கண்ணு லியா மேலேயே தான் இருக்குது. லியாவுக்கு அவர் தன்னவே தொடர்ந்து டார்கெட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. லாஸ்ட் டைம் பபிள்கம் வாயில் போட்டு மென்று அந்த டென்ஷனை ரிலீவ் பண்ணா. இந்த தடவை அவள் கையில் இருக்கிற பேண்டை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு அவளோட அன்ஈஸியாக ரிலீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. லியா ஆக்சுவலாக கிறிஸ்டின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. ஏன்டா ஒரு பக்கத்தில் உட்காந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. ஏன்னா கிறிஸ்டினோட எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னு அவளுக்கு தெரியுது. அவன் நினச்ச மாதிரியே அந்த கிறிஸ்டின் டேபிள்குள்ளே கையை விட்டு லியாவோட தொடைக்கு நடுவில் கையை கொண்டு போகிறான். ரொம்ப அவஸ்தையாக நெளிகிறா. நம்ம ஏதாவது பேசினா அப்பாவுக்கு ஆர்டர் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. அவன் கை பாட்டுக்கு அவள் தொடைக்கு நடுவில் விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாத லியா அவள் காலை நகர்த்திட்டு கிறிஸ்டினை பார்த்து ஒரு முறைக்கிறா. டம்ளர்ல இருந்து தண்ணியை எடுத்து குடிக்கிறா. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. லியாவுக்கு ஒன்றும் புரியல. அவங்க அப்பா எதுக்கு இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறா. அதே சமயம் அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்த அப்பா கிட்ட லியா, அந்த கிறிஸ்டின் ஒரு மாதிரி டைப்பாக தெரிகிறான்ப்பா அப்படின்னு லியா சொன்னதை கேட்டு அவர் திரும்பவும் சிரிக்கிறாரு. கார்ப்பரேட் பீப்புளெலாம் அப்படிதாம்மா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சீக்கிரமாக எல்லாத்துக்கும் கூட பழகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதையே அவங்க அப்பா புரிஞ்சுக்கல. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, ரூமுக்கு போகலாம் அப்படின்னு லியா சொல்லவும், நோனோ இப்போ ஒரு முக்கியமான டின்னர் பார்ட்டி இருக்குது, அதுக்கு போயிட்டு தான் நம்ம ரூமுக்கு போகிறோம், வா அப்படின்னு விருப்பம் இல்லாமல் லியாவை அந்த டின்னர் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. டின்னரை முடிச்சுட்டு எல்லாரும் பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டின்னா எல்லாரும் டான்ஸ் தானே. அந்த சமயத்தில் கிறிஸ்டியன் லியாவை டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுறாரு. அப்பாவும் போமா போய் டான்ஸ் ஆடு அப்படின்னு பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. வேற வழி இல்லாமல் பிடிக்காம கிறிஸ்டின் கூட டான்ஸ் ஆடுறா. ஆனால் அவள் பார்வை அவங்க அப்பாவை தான் சுற்றி சுற்றி வருது. ஏன்னா அவளுக்கு பாதுகாப்பே அவங்க அப்பா தானே. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புதுசாக ஒரு ஜோடியை பிடிச்சிட்டாரு. அந்த அம்மா கிட்ட ரொம்ப சீரியஸாக கடலை போட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் லியா கூட ரொம்ப நெருங்கி டான்ஸ் ஆடுறாரு. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேர்த்தோட உடம்பும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுற மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. லியாவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அவங்க அப்பாவை பார்க்குறா. அவங்க அப்பாவும் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறத சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சுதந்திரம் இது வரைக்கும் அவங்க அப்பா அவளுக்கு கொடுத்ததில்லை. இப்போ மட்டும் ஏன் அப்பா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்ட்டியிலிருந்து ஒரு ஓரமாக தள்ளிட்டு போகிறாரு. அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு லியாவுக்கு புரியாமல் இல்லை. எப்படியும் அப்பா வந்துருவாரு அப்படின்னு அவங்க அப்பாவையே பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சுத்தமாக லியாவை கண்டுக்கவே இல்லை. அவர் ஒரு சைடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. டான்ஸ் ஆடுற மும்மரத்தில் கிறிஸ்டின் அப்படியே லியாவை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வராரு. ஒரு கட்டத்தில் லியாவை கிஸ்ஸே பண்ணிடுறாரு. இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச லியா அப்பாவை பார்க்குறா. ஆனால் இதையெல்லாம் லியாவோட அப்பா பார்த்துட்டே அங்கிருந்து போயிடுறாரு. இது மேலும் லியாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இது தன்னோட அப்பா தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையாக அவரை பார்க்குறா. அவள் அப்பாவோட இந்த முட்டாள்தனத்தை அவளால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா அவளை தொடர்ந்து தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த ஆளுக்கு மரியாதை எதுக்கு? அப்போ தான் லியாவுக்கு புரியுது, அவங்க அப்பா பிளான் பண்ணி தான் தன்னை கிறிஸ்டின் கூட அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் ஏன் அப்பா இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது தான் லியாவுக்கு புரியல.
இப்பதானே கார்ப்பரேட் உலகத்துக்குள்ள வந்திருக்கா. போக போக அந்த கார்ப்பரேட்டோட கோரமான முகத்த அவ புரிஞ்சுக்குவா. ஒரு கட்டத்துல வா போலாம் அப்படின்னு கிறிஸ்டின் லியாவோட கைய புடிச்சு வெளிய கூட்டிட்டு வரான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ரூமுக்கு. தன்னோட அப்பாவோட இந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியரால லியா ரொம்ப கன்ஃப்யூஸ்ட்ல இருந்தா. அதனால எந்த மறுப்பும் சொல்லாம கிறிஸ்டின் கூட அவன் ரூமுக்கும் வந்துடுறா. வந்தவன் அவ குடிக்கிறதுக்கு வோட்கா குடுக்குறான். அவளும் அந்த ரூமோட ஜன்னலோரமா நின்னுட்டு அந்த வோட்காவ குடிக்க ஆரம்பிக்க, பின்னாடி இருந்து வந்த கிறிஸ்டின் அவ கழுத்துல அப்படியே மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. எதுவும் புரியாம அதிர்ச்சியில அங்க நின்னுட்டு இருந்த லியாவோட உடம்பு முழுக்க அவன் கை படருது. அவள பின்னாடி இருந்து இறுக்கமா கட்டி புடிச்சு அவளை இப்ப தன் வசப்படுத்த ஆரம்பிக்கிறான். லியாவ பக்கத்துல இருந்த பெட்ல தள்ளி அவளை கொஞ்சம் கொஞ்சமா தன் வசப்படுத்துறான். அவ்வளவுதான், லியா தன்னை முழுமையா அவங்ககிட்ட இப்போ ஒப்படைச்சிட்டா. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவங்க உறவு நீடிக்குது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பாட்டுக்கு திரும்பியும் கூட பார்க்காம அந்த ரூமை விட்டு போயிடுறான். லியா மட்டும் அந்த ரூம்ல தனியா இப்போ உட்கார்ந்துருக்கா. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்த லியா எந்திரிச்சு அந்த பார்ட்டி ஹாலுக்கு திரும்பி வரா. அந்த பார்ட்டி ஹால் ஃபுல்லா சுத்தி ஒரு வழியா அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறா. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் கிறிஸ்டியனும் இப்போ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து லியா கவனிக்கிறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேத்துக்கு நடுவுல பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கை கொடுத்துக்கிறாங்க. இதுல இருந்து லியாக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க அப்பாவுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அவங்க அப்பாவோட முகத்துல அவ்வளோ சந்தோஷம். ஆனா எப்படி அவருக்கு திடீர் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சது அப்படின்னு லியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ஏதோ சில விஷயங்கள்லாம் புரியுது. அவங்க அப்பாவை தேடி வர்றா. லியாவை பார்த்த உடனே அப்பா அவ பக்கத்துல வந்து எனக்கு அந்த டீல் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. லியாக்கு அவருக்கு இந்த டீல் எப்படி கிடைச்சது அப்படின்னு நல்லா தெரியும். பக்கத்துல செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த கிறிஸ்டினை பார்த்து ஒரு முறை முறைக்கிறா. அவன் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிறா. பொதுவா லியா ஆல்கஹால் குடிக்க மாட்டா. ஆனா இந்த செலிப்ரேஷன்ல அவ ஆல்கஹால் குடிக்கிறா. அவங்க அப்பா பக்கத்துல வந்து கிரேட் ஒர்க் டேட் அப்படிங்கிறா. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். நல்லா என்னை வச்சு செஞ்சப்பா அப்படிங்கிற மீனிங் அது. அவங்க அப்பாவுக்கு லியோட இந்த வார்த்தை சுருக்குன்னு படுது. பொண்ணோட காதுல மெதுவா நீ அதிகமா குடிச்சிருக்க, வா ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும், நான் ஒரு சிப்பும் கூட குடிக்கல அப்படின்னு அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருந்த கிறிஸ்டியனை அவங்க அப்பா முன்னாடி அந்த பார்ட்டியில இருக்கிற அத்தனை பேர்த்து முன்னாடியும் கிஸ் பண்றா. அதுவும் கிஸ்ஸுனாலும் சாதாரண கிஸ் இல்லை. லியாவோட அப்பா அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்து அவளை பிரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வெறித்தனமாக கிறிஸ்டினுக்கு அவள் முத்தம் கொடுத்துட்டு இருந்திருக்கா. தன்னோட கையை பிடிச்ச அப்பாவோட கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து கோவமா லியா கிளம்புறா. இது எல்லாத்தையும் அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் கிறிஸ்டின். அங்க இருக்கிறவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு லியாவோட அப்பா வெளியே ஓடி வராரு. வேகமா நடந்து போயிட்டு இருக்க லியாவை ஒரு வழியா ஓடி வந்து பிடிக்கிறாரு. தன்னோட கோட்டை தூக்கி லியாவுக்கு போத்தி விடுறாரு. இவனுக்கும் மரியாதை ஒரு கேடா. இந்த ஆள் பிளான் பண்ணி தான் கிறிஸ்டினை மக கூட பழக அனுப்பியிருக்கா. மகளையும் கிறிஸ்டின் கிட்ட அனுப்பியிருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆர்டர் அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன்ல தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. தன்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ உடம்ப வச்சு இந்த பிசினஸ் கான்ட்ராக்டை அவன் வாங்கியிருக்கான். இதை நினைச்சு லியாக்கு அழுகையா வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கிறிஸ்டின் கூட உறவா இருந்தா. இப்போ அவங்க அப்பா விடிஞ்சா எல்லாம் சரியா போயிருமா அப்படின்னு தன்னோட பொண்ணை ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். உன்னை எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறதே கேவலம் அப்படின்னு லியா அழுகிறா. எந்த அப்பனாவது பொண்ணை வச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணுவானா அப்படின்னு அவன் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டு அவளை சமாதானப்படுத்த வந்த அவங்க அப்பனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு லியா விலக ஆரம்பிக்கிறா. எப்போ ஒரு பொண்ணுக்கு பெத்த அப்பங்கிட்டவே பாதுகாப்பு இல்லையோ அவனை மாதிரி ஆபத்தானவன் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அப்பனை நிரந்தரமாக பிரியறதுக்கு முடிவெடுக்கிறா. அப்பனும் அங்கிருந்து கத்துறான், எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லைம்மா, நான் பண்ணினது தப்பு, வந்துரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் லியாவை பொறுத்த வரைக்கும் அவன் அப்பா பண்ணின தப்புக்கு அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. போயா நீயும் உன்னோட அக்கறையும். இத்தனை வருஷமா நான் ஒரு நிமிஷம் எங்காவது போயிட்டாலும் கூட என்னை தேடு தேடுன்னு தேடுவியே, அதெல்லாம் பொய் தானே அப்படின்னு கேட்டுட்டே டாக்ஸிக்குள்ளே ஏறுறா. லியா அவள் முடிவில் உறுதியாக இருக்கா. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. நான் சொன்ன மாதிரியே இந்த கிளைமாக்ஸ் நல்லா இருந்துச்சுல்ல. நீங்கள் லியாவோட முடிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.